ஹலோட கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐடல் டார்க் சைடோட பார்ட் 6 தானே பார்க்க போகிறோம். போன பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் புரியும். போன பார்ட்டில் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஜேகே உங்களோட கெஃபேக்கு கூப்பிட்டு போயிட்டு அவன் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான், நீங்கள் வேணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுவே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அந்த சைடு பார்த்தா யாரா வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ ரொம்ப கேர் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு சைடு மார்க் வேற உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ யார மொபைலுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தயங் தான் அந்த மொபைலை எடுத்து பார்க்குறான். பார்த்தவனுக்கு செம்ம ஷாக்குங்க. அப்படியே அவனோட ஐஸை பிளர் பண்ணிட்டு டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டா. யார வியோட கையில தான் படுத்துட்டு இருந்திருப்பா. ஸோ டக்குன்னு ஏஞ்சி கையோட அவளுக்கும் மொழிப்பா வந்துடுச்சு. அவளும் அவள் ஃபோனை பார்க்குறா. சரி பயம் அவளுக்கும் ஆகுது. அப்படியே அவள் ஹெட்டை மட்டும் நாட் பண்ணிக்கிட்டு வீயை பார்க்க அதில் ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்கோம். யாராக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிருக்கோம். அது வீக்கு தெரியவே தெரியாது. இப்போ அவன் செம்ம டென்ஷனில் அந்த ஃபோனை அட்டன் பண்ண யாரா டக்குன்னு பிடுங்கிடுறா. ஃபோனை கட் பண்ணிடுறா. சார் அது ஏய் என்னடி ஹஸ்பண்ட் வருது. அப்படியே அவள் ஹெட் டவுன் பண்ணிக்கிறா. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒன்றை தான் கேட்குறேன், யார் கால் பண்ணா? அப்படியே சைலண்டாக இருக்கா. ஒன்றை தாண்டி கேட்குறேன், யார் கால் பண்ண? இப்போ எதுக்கு அப்படி சேவ் பண்ணி வச்சுருக்க? சார் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நீங்கள் கிளம்புங்க, ஐன் வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. படு பேத்தாதடி. யார் எதுன்னு கேட்ட? அது என் ஹஸ்பண்ட் தான் சார். அவனுக்கு அப்படியே இடி அடங்குன மாதிரி இருக்கு. ஒன்றும் புரியலை. ஏய் என்ன சொன்ன? இப்போ உன் ஹஸ்பண்ட்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவளை ஹெட்டை மட்டும் நாட் பண்ணுறா. டிஎஸ் வந்துக்கிட்டே இருக்கு. போய் சொல்லாதடி. இங்கே பாரு, நான் ஒன்று தொல்லை பண்ணுறேன் தானே இப்படி ட்ராமா பண்ணுற. எனக்கு ஒன்றும் புரியலடி, டென்ஷனாக இருக்கு. யார் அதுன்னு கேட்ட? சார் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் அதான் உண்மை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. நான் வேணான்னு சொன்னதுக்கு காரணமே இதான். இங்கே பாருங்கள் சார், நீங்கள் கிளம்புங்க. ஐயன் வர நேரம் இது. ப்ளீஸ் கிளம்புங்க சார். அவன் எந்திரிச்சே போக மாட்டேங்கிற மாதிரி அங்கேயே அவன் ஹேரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, எனக்கு ஏமாத்துறா இவ. இல்லை, இவ ட்ராமா பண்ணுறா. இங்கே பாரியாரா, உனக்கு கல்யாணம் ஆகலடி. இல்லை சரி, எனக்கு ஆயிடுச்சு. நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார்ன்ட்டு அவள் ரொம்ப அழுக. ஃபோனை வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ரீச் ஆகவே இல்லை. ஏன்னா இந்தியாவிலேருந்து அந்த பர்சன் கால் பண்ண இவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க. அப்படியே அவன் ஷர்ட்டை எடுத்து போட்டுக்கிட்டு யாராவது திரும்பி கூட பார்க்கவே இல்லை. கோவத்தோட கிளம்பிட்டான். இவன் இங்கே உட்காந்து செம்மையாக அழுகுறா. எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு, எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் என்னை பார்க்காம கூட போயிட்டீங்கல்ல சார். எவ்வளோ நாளைக்கு தான் என்னாலேயும் உண்மையை மறைக்க முடியும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். எனக்கு கல்யாணம் ஆகாட்டியும் உங்கள் லவ்வை என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த தகுதியெல்லாம் எனக்கு இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க தானே? அப்படியே அவள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்க. இந்த சைடு ஜேகே செம்ம கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். சார் நான் போட்டுமா? டைம் ஆச்சு சார். அதுக்கும் ஒன்றுமே சொல்லாமல் உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். எதுக்குமே மயங்க மாட்டேல்ல நீ? உனக்கு என்ன பண்ணுறன்னு பாரு. இந்த ஜேக்கோட இன்னொரு ஃபேஸை நீ பார்த்ததில்ல. ஏன் உன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். இதுக்கு மேலே நீயா வருவடி, நீயாவே வருவேன் என்கிட்ட. ஒன்ன வேறு மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணோன்ட்டு அப்படியே இன்னொரு கப் காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். சார் டைம் ஆச்சு சார். சரி வேன், நீ கிளம்பு. சரின்ட்டு டக்குன்னு நீங்கள் கிளம்பிடுறீங்க. நீங்கள் போகிறதையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் தான் வரீங்க. மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், சேலரி வந்துடுச்சு, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி. ஸோ அப்படியே நீங்கள் யாராக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவன் எடுக்கவே இல்லை. கோவமாக வந்த தையன் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வரான். அவன் மனசில் 1000 கேள்வி. அவன் ட்ரைவ் பண்ணுறதே நிதானமாக இல்லை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கான். இல்லை இருக்காது, அவள் பொய் சொல்கிறான். எனக்கு நல்லா தெரியும்டி, உனக்கு கல்யாணம் ஆகலை. என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும் யாரா, உனக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்டி என்னை இப்படி படுத்துறேன்ட்டு இவன் இந்த மாதிரி அப்படி பேசி புலம்பிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வர, நீங்கள் யாராக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அவ்வளோ அட்டன் பண்ணிடுறா. அவள் டிஎஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாய்ஸே வரல பேசுகிறதுக்கு. சொல்லுவேன், யாரோ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? நீ டேப்லெட் போட்ட தானே?
நான் சாப்பிட்டேன்டி. என்ன விஷயம்? எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ண? அதுவா, சல்லி வந்துடுச்சு, நான் உனக்கு அனுப்பி விடுறேன், நீ தயங்க் சார்ட்ட கொடுத்துரு. ஆ, நானா? இப்போ நான் எப்படி கொடுக்கறது? சரி வராது, என்னால் அவரை ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ஏமாத்துறேன்னு நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் நான் சத்தியமாக ஏமாத்தலை. உண்மையை அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு. இப்போ எப்படி இந்த காசை எடுத்துகிட்டு போய் நான் கொடுக்குறது? அப்படியே இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, நீங்கள் லைன்லேயே இருக்கீங்க. யாரோ ஒன்னதான். என்ன பண்ணிட்டு இருக்க? உடம்பு ஓகே தானே? இரு, நான் வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல் போகலாம், ரெடியாயிரு. நான் ஓகே தான். நீயே தயங்க் சார்ட்ட கொடுத்துற, அவர் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். நீயே கொடுத்துற. நான் எப்படி கொடுக்க முடியும்? உனக்காக தான் வாங்கியிருக்கேன்னு சாருக்கு தெரியும். யார் முன்னாடியே கொடுக்காத, தனியாக போய் கொடுத்துரு. யாராவது சரி வராது, ப்ளீஸ் நீயே கொடுத்துற. அங்கே அவ சமய தேம்பி அழுதுட்டு இருக்கா, பேசவே முடியலை. நான் சொல்கிறேன்ல, நீ கொடுத்துரு. அப்படியே நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரியாரா என்னாச்சு? உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அது ஒன்றும் லாயின், நான் கட் பண்ணேன்ட்டு டக்குன்னு அவள் கட் பண்ணிவிட்டு செம்மையே தேம்பி அழுகுறா. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? நான் எப்படி கொடுக்க முடியும்? அங்கே ஜேகே சார் இருப்பார், அவரை தாண்டி நான் எப்படி அங்கே போக முடியும்ன்ட்டு அப்படியே நீங்கள் குழப்பத்தோடையே வரீங்க. கெஃபேல இருந்த ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க. கிஃப்ட் வேற வேணான்ட்டீங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸையும் பார்த்துட்டு அந்த காஃபி வேற ஆறுது. இதை பார்த்து கூட நீ வேணான்னு சொல்லிட்டல்ல, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலடி. எப்படிப்பட்ட டைப்டி நீ? இதை கொடுத்து உனக்கு கன்வின்ஸ் பண்ணிடலாம் நினச்சேன். ஒவ்வொரு டைமும் நீ என்னை ஃபூல் ஆக்கிட்டே இருக்க. நீ எனக்கு கண்டிப்பாக வேணும், நீ எனக்கு கிடைச்சே ஆகணும்ன்ட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு அவனோட டென்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் மேலே கோவம். நீங்கள் அவனுக்கு வேணுங்கிறது தான் உன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ அவனை அப்படியே அந்த பாக்ஸை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணலாம்? ஏன்னா நீ என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ண என்கிட்ட வருவ? நீயா வரணும் என்கிட்ட. என்ன பண்ணலாம்? இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே ஸ்டேரிங்கை போட்டு பஞ்ச் பண்ணிக்கிட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஆஃபீஸில் மார்க்கால உட்கார முடியலங்க. என்ட்ரன்ஸையும் கேபினையும் வாட்சையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னும் வரல இவ. என்ன பண்ணா? ஒருவேளை ரூம் கூட்டு போயிட்டானா? அவன் அப்படிப்பட்ட ஆள் தான், ஆனால் இவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதே. ஒருவேளை காசு அதிகமாக தரேன்னு சொன்னதும் இவளும் போயிட்டாளா? இப்படியே அவன் பேசிட்டு இருக்க, கரெக்டாக நீங்கள் உள்ளே வரீங்க. உங்களை பார்க்கும் போது தான் அவனுக்கு ஒரு மாதிரி இன்னும் டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் கேபின் வந்துட்டு அவங்க லக்கேஜை வைக்கிறீங்க. உங்கள் பின்னாடி தயங்கும் வரான், தயங்க் பின்னாடி ஜேக்கவும் வரான். தயங்கிட்ட பேசலான்னு பார்த்தா ஜேக்கே உங்களை அப் டு பாட்டம் மறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறான். தயங்க் அதுக்கு மேலே டென்ஷன். அவனை எதுவுமே பேசாமல் கோவத்தோட அவனும் மேலே போகிறான். ஜேகே சார் என் மேலே கோவமாக இருக்காருன்னு தெரியும், ஆனால் ஏன் ஒரு மாதிரி மறைச்சிட்டு போகிறாரு? என்ன செய்ய போகிறாரு? அவர் கூப்பிட்டா நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. இப்போ நான் எப்படி தயங்க் சாரை மீட் பண்ணுறது? இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க, மார்க் உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறான். என்ன ஏன் இப்போ தான் வந்தியா? ஆமாம் சார், இப்போ தான் வந்தேன். கேபின் வா சார். கேபின் வா ஏன்? சரி சார்ன்ட்டு அப்படியே நீங்கள் இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே கேபின் போவ, அவன் கேபினை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கள இவனும் முறைக்கிறான். சேலரி செக் பண்ணிட்டியா ஏன்? செக் பண்ணிட்டேன் சார். எங்கே கூப்பிட்டு போனான் சார்? எங்கே ஜேகே உன்னை கூப்பிட்டுட்டு போனான்னு கேட்டேன். அது கேஃபேக்கு கூப்பிட்டுட்டு போனேன்னு சொல்ல முடியும், ஆனால் சொல்லி தான் ஆகணும். இவன் தப்பாக நினச்சிக்கிட்டானா? தப்பாக தான் நினச்சிக்குவான். ஒன்னதான் ஏன் எங்கே கூப்பிட்டுட்டு போனா? ரூமுக்கு தானே சார்? அதெல்லாம் இல்லை சார், அப்படி கெஃபேக்கு தான் கூப்பிட்டுட்டு போனாள். ஓ, கெஃபேக்கு என்ன கரெக்ட் பண்ணிட்டானா? எவ்வளோ அமௌண்ட்டு? அப்படியே உங்களுக்கு டிஎஸ் வருது சார். நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. யாருன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு கெஃபே கூப்பிட்டு போயிருக்கான். இல்லை நான் தப்பாக நினச்சிக்கிறேனா? உன்கிட்ட ஓப்பனாக கேட்குறேன், உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன், என் கூட மட்டும் நீ இரு. அப்படியே இதுக்கு மேலே அவங்களால டென்ஷன் தாங்க முடியலை. அவன் கண்ணத்தில் பட்டுன்னு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, என்னடி கை ரொம்ப நீளுது, அவ்வளோ தைரியம் உனக்கு? சார், நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சார். இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்டுலாம் இருக்க முடியாது. நீங்கள் என்கிட்ட தப்பு நடந்துட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க சார், இதோட நிப்பாட்டிக்கோங்க.
இதுக்கு மேலே என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, என் கையை விடுங்க, என் கையை விடுங்க சார். ஆஹா, அவன் விடுறா மாதிரியே இல்லை, இன்னும் டைட்டாக அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கிட்ட தான் வரான். மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி ரொம்ப க்ளோஸில் வரான். நீங்கள் அவனை தள்ளிங்க, அவன் நெஞ்சில் கை வச்சுட்டு. என்னை விடு. என்ன பண்ணுற நீ? இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ட்டு அவனை நீங்கள் வார்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆஹாங்க, ஏதோ சொல்லுவாங்கல்ல, ஆத்திரத்தில் புத்தி இறந்துருவாங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அடிச்சுதான் அவனுக்கு ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்ட்டு அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கிட்ட வரான். அவன் கை உங்கள் ஷோல்டரில் இருக்கு, அவங்கள கிட்ட இழுக்கிறான். மேலே போன தயாங், இவளுக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்காது, இவ என்னை ஏமாத்துறா, ஒயனுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல இவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா, பேசாம ஒயன்ட்டு கேட்டு பார்க்கலான்ட்டு இவனும் அப்படியே அந்த கேபின்குள்ளே வர நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க, இவங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னை விடு மார்க் என்னை விடுன்ட்டு அவனை போட்டு அடிக்க கரெக்டாக அந்த கேபின்குள்ளே வீ வரான். அதை பார்த்தவனுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும், வீயை பார்த்த கையில் மார்க் உங்களை விட்டுடுறான். டக்குன்னு நீங்கள் வீயோட பேக்கில் போய் நின்றுக்கிறீங்க. அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு செம்மையாக அழுகிறீங்க. ஒயன், என்னாச்சு? சார், இவன் என்கிட்ட இந்த மாதிரி தான் சார் நடந்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட தப்பாக பேசுகிறான் சார். இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறான் சார்ன்ட்டு செம்மையாக நீங்கள் அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழுக மனசே தாங்கலை அவனுக்கு. அவனே ஆல்ரெடி டென்ஷனில் இருந்தான். இப்போ அந்த டென்ஷன்லாம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி மார்க் கிடச்சிட்டானா அந்த கேபினை க்ளோஸ் பண்ணிட்டு ஐயன் ரிலாக்ஸாக இரு. அப்படியே அவன் ஹேண்டில் உள்ள ஷர்ட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே மார்க்கை செம்மையாக வச்சு வாங்குறான். அவன் ஃபீஸ்லேயே பஞ்ச் பண்ணுறான். என்ன பண்ணுற, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியான்ட்டு வச்சு நல்லா வாங்க. அவன் வாயிலேருந்து ரத்தம் வருது. இன்னும் அவங்கள பார்த்து மறைக்க அவங்களுக்கு பயம் தாங்கலை. கை கால்லாம் ஷிவரிங் ஆகுது. தயங்க சார் விட்டுருங்க சார், ஏதாவது ப்ராப்ளம் வந்துட போகுது, தயங்க சார் ப்ளீஸ் விட்டுருங்கன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்க. ஒய்யன், நான் பார்த்துக்கிடுவேன் ஒய்யன், இவன் போய் வெளில என்ன பண்ணுறானோ பண்ணட்டும், இவனெல்லாம் விடக்கூடாது. அடிச்சுன்னு வெளில போய் சொல்லட்டும், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் இவன் உயிரோடு இருந்துருவானான்ட்டு அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஷெல்லாம் எடுத்து செம்மையாக அடிக்கிறான். அவனு கீழே சுருண்டு போயிட்டு ஆனால் கொஞ்சம் கூட கத்தவே இல்லைங்க. மன்னிப்புன்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. மார்க் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க. சார் போதும் சார், சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், ஏதாவது ஆயிட போகுதுன்ட்டு கையை பிடிச்சி நீங்கள் வேகமாக இழுக்க கொன்றுவேன். இன்னொரு வாட்டி ஒயன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா ஒயன்கிட்ட மட்டும் இல்லை எந்த பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்ட்டு அவன் காலால் எட்டி உதச்சிட்டு அப்படியே கோவமா உங்கள் கையை பிடிச்சிட்டு தான் அவன் கேபினுக்கு இழுத்துட்டு போவான். நீங்கள் செம்மையாக அழுக உங்கள் கேபினில் தான் இப்போ உங்களை காம் பண்ணிட்டு இருக்கான். சரி ஒயன், இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத. இங்கே பாரு, இந்த தண்ணி குடின்ட்டு தண்ணி கொடுக்க இதெல்லாம் மேலே நின்று ஜேக்கே பார்க்க இன்னும் எரியுது. இப்போ எதுக்கு இவ அழுகுறா? இவன் எதுக்கு இவகிட்ட பேசிட்டு இருக்கான்? தண்ணிலாம் கொடுக்குறான். ஒருவேளை தயங்கி இவகிட்ட இவங்க 2 பேருக்குள்ளே இப்போ என்ன தான் ஓடிட்டு இருக்குன்ட்டு அவனுக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. உங்களை இப்போ என்ன பண்ணலான்ட்டு செம்ம கோவமாகுது. தயங்கொன்னவங்க கிட்ட கேட்க வர இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததோ அவனுக்கு என்ன கேட்கறதுனே தெரியலை. நீங்கள் கொஞ்சம் தேம்பி வேற அழுகுறீங்களா? உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டு உங்களை கொஞ்சம் காம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் உங்கள் 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. லைக் கொஞ்சம் காஷிப் வேற ஓடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல அவங்க கேபின்லாம் வந்து ஃபுல் க்ளோஸ்டு கூட கிடையாது, ஓப்பன் டைப் தான். அப்போ தயாங் வந்து இந்த மாதிரி காம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு மாதிரியே தானே படம். எல்லாருக்குன்னா உங்கள் 2 பேர் மேலே தான் இருக்குது. ஒய்யன், அழுகாத, நான் பார்த்துக்கிற எது இருந்தாலும் இதுக்கு மேலே அவன் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டான். அந்த மாதிரி தப்பாக நடந்தான்னா நீ என்கிட்ட வந்து சொல்லு. அப்படியே நீங்கள் உங்கள் டிஎஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் ஹெட்டை மட்டும் ஆட்ட. அப்படியே அவனை என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இப்போ தான் மற்றவங்கள பார்க்குறான். எல்லாம் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவனோட இடத்துக்கு போயிட்டா. அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. மார்க் இந்த மாதிரி பண்ணுவான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் கிளம்பி போயிடுறீங்க. செம்மையாக அழுகிறீங்க. ஒரு பொண்ணு வேலைக்குன்னு வெளியில் வந்துட்டா எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. தயங்க் சார் மட்டும் இப்போ வராட்டி அவனை என்னால் சமாளிச்சிருக்க முடியாது. அப்படி இப்படியே நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. கேபினில் அடி வாங்கிட்டு இருந்தவன் உங்கள் மேலே தான் செம்ம டென்ஷனில் அவன் ஃபீஸ் எல்லாம் அப்படியே மிரரில் நின்று பார்க்குறான். அங்கங்கே லைட்டாக ஸ்க்ராச்சஸாக இருக்கும். எல்லாம் உள்ளடி தான்.
வெளியில் அந்த அளவுக்கு டேமேஜ் எல்லாம் தெரியாது. ஸோ அவன் லிப்ஸில் வந்து லைட்டாக காயமாக இருக்கும். ஏன்னா வாயிலே குத்துனால அந்த ப்ளீடிங் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவன் உங்கள் மேலே தான் செம்ம கோவத்தில், இப்போ தாண்டி தெரியுது உன் மேலே இவனை ஃபாலோ ஆகிட்டானா இருக்கு, அதை நான் சும்மாவே விட மாட்டேன்டி. இதுக்கு மேலே இந்த மார்க் யாருன்னு தெரியும், உன்னை அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டேன். அவன் ஃபேஸை பார்த்து இன்னும் அவனுக்கு கோவமாக வருது. தயங்க ஒரு பக்கம் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்க, ஜேகேக்கு இன்னும் டென்ஷன் ஏறிடுச்சு. இப்போ டைம் கூட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதுதான் அவன் மனசில் ஓடிட்டே இருக்கு. இவன் எதுக்கு இப்போ அவளை மீட் பண்ணா? ஒருவேளை தயங்க அப்படிதானா? இருக்காதே, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் யாரா மேலே தானே. இப்போ எதுக்கு இவ கூட போய் இவன் பேசுனா? கேட்கலாமா? அப்படியே ஜேகே தயங் ஃபேஸே பார்த்துட்டு இருக்க, தயங் செம்ம குழப்பத்தில் இருக்கான். அவனெல்லாம் உயிரோடையே விட்டுருக்க கூடாது, இவனெல்லாம் வேற வழியில தான் பார்க்கணுன்ட்டு இவன் இந்த டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். தயங் கோவமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது, ஆனால் ரீசன் மட்டும் தெரியலை. ஜேகே அவன் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கான், கோவமாக இருக்கான். ஒருவேளை ஒயின் திட்டாளா? திட்டிருப்பா. அந்த செயினே வேணான்னா இவன் போய் ஏதாவது கேட்டிருப்பான், திட்டிருப்பா. அந்த கோவத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இதான் நடந்திருக்கும். இதுதான் நடந்திருக்குமா? இல்லை ஓகே சொல்லியிருப்பாளா? இவன் தண்ணீரெலாம் கொடுத்தா குடித்தாளே, அப்போ ஓகே சொல்லிட்டா. என்னத்தை கொடுத்து ஓகே சொல்ல வச்சான்ட்டு இவன் மனசு அப்படியே என்னென்னமோ திங்க் பண்ணுதுங்க. இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்ட்டு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்க. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்க, யாரை கால் பண்ணுறா? நீங்களும் அட்டன் பண்ணவே இல்லை, கால் பண்ணிக்கிட்டே இருக்காளா? இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது இவன் எதுக்கு கால் பண்ணுறான்ட்டு. இப்போ அப்படியே உங்கள் டிஎஸ் எல்லாம் வை பண்ணிவிட்டு நீங்கள் அகின் மேலே போறீங்க. ஜேகே வேற இருப்பானே, அது வேற உங்களுக்கு பயம். ஃபேஸ் எல்லாம் உள்ள ரெட்டிஷாக இருக்குது, அழுது உங்கள் கண்ணெல்லாம் பர்ஃபியாக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாது, வேறு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடணும். ஒரு பக்கம் இந்த ஜேகே சார், ஒரு பக்கம் இந்த மார், என்னால் முடியலை. ஆளுக்காலே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. என் மனசையும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ வலிக்குது எனக்கு. அப்படி நீங்கள் அழுதுகிட்டே மேலே போக கரெக்டாக ஜேகே உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணில் இருக்கிற டிஎஸ் அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அழுது உங்கள் ஃபேஸ் எல்லாம் நல்ல பர்ஃபியாக இருக்குது, அவனுக்கு நல்லா தெரியுது. டக்குன்னு அவன் தான் ஏஞ்சி உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, டிஎஸ் தானாக வந்துடும் போல இருக்கு. சார் தயங் சார், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்படியே வியும் உங்களை பார்த்துட்டு அவன் கேபின்குள்ளே கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்காம ஹெட் ஆன் பண்ணிக்கிட்டு கேபின்குள்ளே போயிடுறீங்க. இன்னும் அவனுக்கு ரொம்ப க்யூரியஸாக ஆயிடுது உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடக்குது. இப்போ எதுக்கு நீங்கள் அவனை பார்க்க வரீங்க? ஒன்றுமே சொல்லாமல் கேபின்குள்ளே போயிட்டா. அழுதுருக்கீங்க, செம்மையாக அழுதுருக்கீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்து அவனுக்கு அவ்வளோ வலிக்குது. எதுக்குன்னு தெரியாமல் மண்டே பிச்சுக்கணும் போல இருக்குது. அப்படியே வாசலே நிற்கிறாங்க. இந்த ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆனால் இந்த ஹஸ்பண்ட் அப்படியே லேபர் வார்ட் டோர்கிட்டே நிற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் வியோட கேபின் டோர்கிட்டே வந்து நிற்கிறான். உள்ளே போன வி டிஷ்யூ எடுத்து உங்ககிட்ட கொடுக்க, தேங்க்யூ சார், அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் வரலைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியலை. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் மட்டும்தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. கேட்காமலே சரி ஒயன், அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதெல்லாம் பழகிதான் ஆகணும். ஏன் சார் பழகிக்கணும்? எங்களுக்கும் மனசு இருக்குன்னு ஏன் சார் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? எல்லாருமே புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணு. அப்படியே நீங்கள் உங்கள் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு, சார் நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா யாரும் அவங்கக்கிட்ட இந்த அமௌண்ட்டு கொடுக்க சொன்னான் சார். அவன் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அப்படியே அவன் மொபைலை காட்ட நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொஞ்சமாக நீங்கள் அவனுக்கு அனுப்பி விட்டு நான் கிளம்புறேன்ட்டு போக அவங்க கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ண நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. வெளியில் இருக்கிறவனுக்கு தாங்க வண்டே வெடிச்சிடும் போல இருக்கு. இல்லை என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பாக்கி அங்கே இருக்கிற 5 பேருக்கும் பெருசாக தெரியலை. ஏன்னா சொல்லியிருப்பானே என்னவோ. கேஷுவலாக 5 பேரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்க ஜிமின் மட்டும் ஜிகேவை நோட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன், எதுக்கு டோர்கிட்டே நிற்கிறான்? அப்போதான் ஜின்னெல்லாம் பார்க்க, ஆமாண்டா இவன் எதுக்கு அங்கேயே நிற்கிறான்? ஜேகே இங்கே வந்து உட்காரலாம்ல. அதுக்கும் அவன் ஒன்றும் சொல்லாமல் டோர்கிட்டே நிற்க இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம சாப்பிட்லான்ட்டு 5 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்களும் வியை டேர்ன் பண்ணி பார்த்துட்டு, என்ன சார்? ஒய்யன் ஒன்ட்டோ நீ கேட்கணும். கேளுங்க சார். அப்படியே அவனுக்கு தயக்கமாக இருக்குது. அது எப்படி கேட்குறதுன்னு தெரியலை. யாரோ உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்?
சார் அவளை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் சார்? அது யாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படியே நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஒன்னதான் ஏன் உண்மையை சொல்ல, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா? ஆமாம் சார், அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படியே வீக்கு இன்னும் ஒரு மாதிரி ஆகுது. அவங்க 2 ஷோல்டர்லேயும் கை வச்சு உங்களை ஷேக் பண்ணி, உண்மையாக ஏன் கொஞ்சம் வேகமாக கத்துறான். இந்த டைம் ஜேகே டோரை திறந்துட்டு வர அப்படியே 2 பேருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. நீங்கள் அப்படியே வீயை பார்த்துட்டு ஆமாம் சார்ன்னு மட்டும் அவங்க ஹெட்டை நாட் பண்ண அவ்வளோதாங்க. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவன் கிட்ட இழுத்துக்கிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ? அவன் அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் கோவமாக வெளில கிளம்பிட்டான். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு தான், ஏன்னா யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கள, அந்த டென்ஷனில் அவன் வெளில கிளம்பிட்டான். இவன் அந்த கேபினை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை கோவமாக பார்க்க, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்ட்டு உங்களுக்கு பயம். என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியே செம்ம கோவத்தில் மறைச்சி உங்ககிட்ட வர நீங்கள் பேக்லேயே போறீங்க. சார் என்னாச்சு சார்? ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? உனக்கு என்ன நடக்குது? இப்போ எதுக்கு நீ அவனை பார்க்க வந்த? சார் அது ஏன் பர்சனல் சார். உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? வழி விடுங்க, நான் போகிறேன்ட்டு நீங்கள் போக அவங்க ஷாலை பிடிச்சி இழுக்கிறான். செம்ம கோவத்தில் இருக்கான். சார் என் ஷாலை விடுங்க, நான் வெளில போகணும் சார். சார் என்னை விடுங்க சார். ஒவ்வொன்றுக்கோ உனக்கு என்னன்னு கேட்டேன். அப்படி உங்களுக்கு டிஎஸ் கண்ணில் முட்டிட்டு வந்து நிற்கிது. அது வேற நீங்கள் அழுகிறது வேற அவனுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. அவன் ஹார்ட் பீட்டெல்லாம் ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஆத்திரம். ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவங்க ஹிப்பில் கை கொடுத்து ரொம்ப கிட்ட இழுத்து அவங்க சீக்ஸை கப் பண்ணி அவங்க லிப்பில் அவன் பாடிக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை அடித்து தள்ளுறீங்க. ஆஹாங்க, அவ்வளோ டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு செம்ம ஃபோர்ஸாக அவங்க லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். லோவர் லிப் அப்பர் லிப்புன்னு பார்க்காம ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சார் என்னை விடுங்க சார், என்னை விட்டுருங்க சார். சார் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. நோ யூஸ் தான். எப்படியோ அவனை தள்ளி விட்டு அவ்வளோ கோவங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே இந்த வேலையும் வேணாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு அப்படியே நீங்கள் ஜேகே கன்னத்தில் வேகமாக அடிச்சிடுறீங்க. சத்தம் எல்லாருக்குமே கேட்டுருச்சு. ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் கன்னத்தில் உங்கள் 5 விரலாம் அப்படி பதிஞ்சிருக்கு. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே வெளில ஓட 5 பேருக்கும் ஜேகே அடி வாங்கிட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ஜேகே வந்து எட்டி பார்க்க அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு மொபைல செத்தடி என்கிட்டங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ கோவத்தில் அவனை நீங்கள் அடித்ததுனால ஆஃப்டர் தட் மோமெண்ட் ஜேகே உங்ககிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? அவனோட இஷ்க் நீங்கள் தான்ட்டு கன்வின்ஸ் ஆகிடுவானா? இல்லை நீங்கள் அவனை அடித்ததுனால உங்கள் மேலே இன்னும் கோவத்தில் வேறு மாதிரி ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானா? தயங் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருப்பான்? யாராவுக்கு கல்யாணம் ஆனதுனால அவளை விட்டுடுவானா? இல்லை இன்னும் அவனோட லவ் அவளுக்கு புரிய வைப்பானா? இந்த சைடு மார்க் வேற தயங்கிட்டு அடி வாங்கிட்டு உங்கள் மேலே கோவத்தில் இருக்கான். நெக்ஸ்ட்டு அவன் என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கான். யாரை வர ரொம்ப பாவம், ப்ரெக்னென்ட் ஆனது யாருக்கிட்டேயும் சொல்லாமல் அவ வேற அழுதுகிட்டே இருக்கா. இதுக்கு மேலேயாவது உங்ககிட்ட அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சொல்லுவாளா? எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்கடா. நீவா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.